ஓகே. கொஞ்சம் கான்வர்சேஷனோட இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். எல்லாரும் அமைதியா இருந்தீங்கன்னா, என்ன நான் கம்ப்யூட்டரை பார்த்து பேசிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஓகே, ரைட். இப்போ நம்ம இந்த ஒரு போஸ்டர் பார்த்து தான் வந்திருப்பீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு போஸ்டர் தெரியுது இல்லையா? இந்த போஸ்டர் பார்த்து தான் நீங்க கிளாஸ்க்கு வந்திருப்பீங்க. ஒரு மொபைல்ல வீடியோ எடிட்டிங் எப்படி பண்றது அப்படிங்கிறதுக்கான ஒரு கிளாஸ். ஏன்னா இங்க இருக்க எல்லாரும் பாத்தீங்கன்னா ஒரு பிசினஸ் பண்றவங்களா இருப்பீங்க, இல்ல ஃப்ரீலான்சரா இருப்பீங்க. இந்த 2 பேர்ல யாராவது ஒருத்தர். கரெக்ட்டுங்களா? வேற யாராவது இங்க இருக்கீங்களா? எல்லாம் ஃப்ரீலான்சரா இருக்கணும், இல்லன்னா ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கணும். ஓகேங்களா? இப்படிதான் பண்ணிட்டு இருப்பீங்க. இப்போ நம்ம ஒரு மொபைல வச்சுட்டு எப்படி எடிட் பண்றது? அல்லது ஒரு சின்ன லெவல் ஒரு லேப்டாப்போ, ஒரு சிஸ்டமோ ஏதோ ஒண்ணு இருக்கு. அத வச்சு நம்ம எடிட்டிங் பண்றது. இந்த 2 விஷயம் தான் நம்ம இங்க பார்க்க போறோம். இது ஒரு 7 நாள் கோர்ஸா நான் டிசைன் பண்ணியிருக்கேன். இந்த 7 நாள் கோர்ஸ்ல பார்த்தீங்கன்னா, நாளைக்கு ஈவினிங் கோர்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. 31ஆம் தேதி வரைக்கும் இந்த கோர்ஸ் இருக்கும். சரிங்களா? ரெகுலரா நமக்கு வந்து கிளாஸ் நடக்க போகுது. நைட் 8 டூ 9 டைமிங். இந்த கிளாஸ் டெய்லி நடக்கிற கிளாஸ். அதோட ரெக்கார்டிங் அடுத்த நாள் உங்களுக்கு குடுத்துருவேன். நீங்க ஏதாவது டவுட் இருந்ததுன்னா, எப்ப வேணாலும் கூப்பிட்டு கேட்டுக்கலாம். இதான் வந்து இதோட ப்ரொசீஜர். ஏன்னா நெறைய பேர் வந்து எவ்வளோ அமௌண்ட்ன்னு தெரிஞ்சதுன்னா பார்த்துட்டு வெளிய போலாங்கிற லெவல்ல உட்கார்ந்திருப்பாங்க. அதனால அத முதல்லயே சொல்லிர்றேன். இன்ட்ரெஸ்ட் இல்ல வெறும் ரேட் மட்டும் தான் தெரிஞ்சுக்கணும். அதனால தான் போஸ்டர்லயே போட்டு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? நீங்க இத பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்க ஃபுல்லா அதிகப்படியா ஒரு 1/2 அன் ஹவர் இருக்கும். அதுக்கு மேல ஸ்பெண்ட் பண்ண போறதில்ல. இந்த 1/2 அன் ஹவர்க்குள்ள நம்ம என்னென்ன பார்க்க போறோம், இந்த 7 நாள்ல அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க கன்டின்யூ பண்ணலாம். சரிங்களா? செஷனுக்குள்ள போலாமா? ஜஸ்ட் ஓகேன்னு டைப் பண்ணுங்க. அப்படியே போயிருவோம். ஓகே, ஓகே. தேங்க் யூ. இது ஒரு 7 டேஸ் மார்க்கெட்டிங் ஒர்க் ஷாப்னு சொல்லியிருந்தேன். வீடியோ மார்க்கெட்டிங். இப்ப வீடியோ மார்க்கெட்டிங் எதுக்காக தேவை? எல்லாருமே பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம். இல்லைன்னா ஒரு ஃப்ரீலான்சராவோ ஏதோ ஒண்ணு. எல்லாத்துக்கும் இன்னைக்கு வந்து வீடியோ மார்க்கெட்டிங் ரொம்ப அவசியமா இருக்கு. நம்ம தொழில வெளிய காமிக்கிறதுக்கு. சரிங்களா? அ ஏன் நம்ம போஸ்டர்ல முதல்ல பண்ணிட்டு இருந்தோம். ஏன் இப்ப போஸ்டர தாண்டி வீடியோக்கு வந்து இவ்வளவு ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போஸ்டர் அப்படிங்கிறது ஜஸ்ட் கடந்து போற மாரி இருக்கும். வீடியோன்னு வரும்போது, அது வந்து நம்மளோட பொருள பத்தி ரொம்ப டீப்பா சொல்ற மாரி இருக்கும். அது ஒரு 10 செகண்ட் வீடியோவா இருந்தா, இல்ல 20 செகண்ட் வீடியோவா இருந்தாலும், ஆ கஸ்டமர பார்க்கிறவங்கள என்கேஜ் பண்ண வைக்கும். ஏன்னா நீங்களும் வந்து பார்த்துட்டு இருப்பீங்க. ஒரு ரீல்ஸ் பார்க்கிறதாகட்டும், இல்ல FBல, YouTubeல இதெல்லாம் வீடியோ பார்க்கும்போது இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ஃபோட்டோல இருக்காது. ஜஸ்ட் கடந்து போயிருவோம். இல்லையா? வீடியோனா என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். அதிகப்படியா ஒரு 2 மணி நேரம் இல்லைன்னா கூட 10 செகண்ட், 15 செகண்ட் ஆவது அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னு கேட்போம். இல்லைங்களா? அதுக்காக தான் வந்து நம்ம வீடியோ மார்க்கெட்டிங் பண்றோம். இந்த வீடியோ மார்க்கெட்டிங் பண்றதுல பெரிய சேலஞ்ச் என்னன்னா, ஃபர்ஸ்ட் வீடியோ எடுக்கிறது. ஒருவேளை எடுத்துட்டாலும், அதை எடிட் பண்ணி குடுக்கறது. எடிட் பண்ணி போட்ட உடனே எல்லாமே நமக்கு சக்சஸ்ஃபுல்லா வந்துடுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுவும் இருக்காது. இல்லையா? சில வீடியோ பார்த்தீங்கன்னா 10 பேர் பார்த்திருப்பாங்க. சில வீடியோ 100 பேர் பார்த்திருப்பாங்க. ஏன் இந்த காரணம்? இது எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும் இல்லையா? சும்மா வந்து இருக்காது. நம்ம எப்படி ஒரு வீடியோவ பார்ப்போமோ, அதே மாரி தான் பார்வையாளர்களும் இருப்பாங்க. அவங்க பார்க்கறதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு. நம்ம அதையெல்லாம் வச்சு ஒரு வீடியோ கிரியேட் பண்ணும்போது, சக்சஸ்ஃபுல்லா நம்மளால வீடியோவ கஸ்டமருக்கு கொண்டு போய் சேர்த்த முடியும். நம்ம என்ன நெனைக்கிறோமோ அந்த விஷயத்த. ஏன் இது அவசியம்? அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வீடியோ மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எதனால அப்படின்னா, உங்க பொருள் உங்கள தவிர வேற யாரும் சிறப்பா சொல்லிற முடியாது. இல்லைங்களா? அப்ப அந்த வகையில வந்து நீங்க ஒரு விஷயத்த எக்ஸ்பிளைன் பண்றீங்க கஸ்டமருக்கு அப்படின்னா, உங்களால ரொம்ப தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிற முடியும். அப்ப நீங்க வந்து டீட்டெயில்டா உங்க பொருள பத்தி சொல்லி, அத வீடியோவா ரெடி பண்ணி, அத சின்னதா ஒரு எடிட் பண்ணி, கஸ்டமருக்கு அவுட்புட் குடுத்தீங்க அப்படின்னா, அது வந்து அடுத்த ஸ்டெப் ஈஸியா போகும். நீங்க ஒன்ஸ் அத ரெடி பண்ணிட்டீங்கன்னா, அது உங்களுக்கு அசெட் மாரி. ரெகுலரா நீங்க யூஸ் பண்ண முடியும். அதாவது ஒரு வீடியோ ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா, இந்த வீடியோ இன்னைக்கு போடுறீங்க. அடுத்த ஒரு 15 நாள் கழிச்சு மறுபடியும் ரீசைக்கிள் பண்ணலாம். ஒரு 1 மாசம் நீங்க ஒரு 30 வீடியோ ரெடி பண்ணிட்டீங்க. இந்த 30 வீடியோ மறுபடியும் ரீசைக்கிள் பண்ணிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ரெடி பண்ணி ஒரு 1 இயர் வீடியோ உங்களால ரெடி பண்ண முடியும் அப்படின்னா, அந்த 1 இயர் போதும். உங்களோட லைஃப் டைம் அத ரீசைக்கிள் பண்ணிட்டே இருக்க முடியும். இல்லையா? ஏன்னா ரெகுலரா நம்ம ஒரு ப்ராடக்ட் தான் பண்ணிட்டு இருப்போம். அந்த ப்ராடக்ட்க்கு தேவையான வீடியோஸ நம்ம ஃபர்ஸ்ட் ரெடி பண்றது தான் கஷ்டம். ஒன்ஸ் ரெடி பண்ணிட்டீங்கன்னா, அது ரீசைக்கிள் மெத்தட்ல நம்ம கொண்டு போயிட்டே இருக்கலாம்.
இதுக்கு வந்து நம்ம என்னென்ன பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுவோம்னா யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், இந்த 3 தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆல்ரெடி எல்லாருமே அதை யூஸ் பண்ணிட்டு இருப்போம். எப்படி யூஸ் பண்ணிட்டு இருப்போம்னா, நம்மளோட டைம் பாசிங்க்கு நமக்கு பொழுது போலினா மொபைல் எடுத்து வச்சு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருப்போம். நம்ம கட்ட விரல் ஓடிட்டே இருக்கும் மொபைல்ல, இல்லையா? எதையும் நம்ம முழுசா பார்க்கவும் மாட்டோம், பாஸ் பண்ணிட்டே இருப்போம். இதே மாதிரி பார்க்கறதுக்கு பதுவா அந்த இடத்துல உங்களோட வீடியோ போடுறதுக்கு நீங்க பிளான் பண்ணீங்க அப்படின்னா, அது உங்க பிசினஸை டெவலப் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த வகையில இன்ஸ்டாகிராம் எல்லாம் பாத்தீங்கன்னா பிசினஸ்க்கு ரொம்ப அருமையான ஒரு பிளாட்ஃபார்ம். நீங்க உங்களோட பிசினஸை ப்ரொமோட் பண்றதுக்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா நிறைய லீட்ஸ் அதுல இருந்து கொடுக்கும். ஒரு வீடியோ ஆயிரக்கணக்கிலையும் லட்சக்கணக்கிலையும் சம்பாரிச்சு கொடுத்த கதையெல்லாம் இருக்கு நிறைய. சரிங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா டே 2, ஃபர்ஸ்ட் டே 1ல வந்து நம்ம இன்ட்ரடக்ஷன், அதை வந்து வீடியோ மார்க்கெட்டிங்னா என்ன, அந்த வீடியோ மார்க்கெட்டிங் எங்கெங்க பண்ண போறோம், அந்த டீட்டெயில் எல்லாம் பார்ப்போம். டே 2ல வந்து நம்ம ஆடியன்ஸ் எப்படி, நம்மளோட டார்கெட் ஆடியன்ஸ் யாரு, அது நமக்கு தெரியணும் இல்லையா? எந்த ஒரு பிசினஸ் பண்ணனாலும் இப்போ இங்க இருக்கிறவங்க பிசினஸ் என்ன பிசினஸ்ல இருக்கீங்க ஜஸ்ட் டைப் பண்ணலாமா? உங்க பிசினஸ் உதாரணமா வச்சு சொன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியா புரியும். அதனால உங்களோட பிசினஸ் இருந்தீங்கன்னா இந்த பிசினஸ்ல இருக்கேன்னு சொல்லுங்க. நான் அது சம்பந்தமா பேசும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியா கனெக்ட் ஆகும். இல்ல பிசினஸ்ல இல்ல, எல்லாருமே ஃப்ரீலான்சரா தான் இருக்கீங்கன்னா ஃப்ரீலான்சர்னு டைப் பண்ணுங்க. ஃப்ரீலான்சர் எப்படி இதை ஹேண்டில் பண்ணலாங்கிற விஷயத்தை நான் சொல்றேன். கேள்வி மட்டும் கேட்காதீங்க, அப்படியே பேசிக்கிட்டே இருங்கன்னு சொல்றீங்களா? டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஓகே. கிராஃபிக் டிசைனர், ரொம்ப நல்லது. பிசினஸை தாண்டி நீங்க ப்ரொமோஷன் லைன்ல இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். இப்போ நீங்க ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டரா பார்க்கும்போது உங்களுக்கு வீடியோ மார்க்கெட்டிங்கிறது ரொம்ப தேவையான ஒண்ணு இல்லைங்களா? ஆல்ரெடி நீங்க வந்து டிஜிட்டல்ல எப்படி ப்ரொமோட் பண்றதுங்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரியும், அது நான் சொல்ல வேண்டியது இல்லை. ஆனா வந்து வீடியோ எடுக்கிறதும் அதை வந்து எடிட் பண்ணி ஒரு அவுட்புட் கொடுக்கறதுங்கிற விஷயம் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும் இல்லைங்களா? அதே மாதிரி ஆடியன்ஸை வந்து நம்ம எப்படி நம்ம டார்கெட் ஆடியன்ஸை ஃபிக்ஸ் பண்றது, அந்த ஆடியன்ஸ் கிட்ட நம்மளோட வீடியோவை எப்படி கொண்டு போய் சேர்த்துறது, இந்த ரெண்டு விஷயமே நம்ம இங்க ரொம்ப தெளிவா பார்க்க முடியும். ஒரு கிராஃபிக் டிசைனரா இருக்கீங்க அப்படின்னா அடுத்த ஸ்டெப் இதை எப்படி நம்ம வீடியோ எடிட்டிங்க்கு கொண்டு போறது. நீங்க ஒரு லோகோ கிரியேட் பண்ணிருப்பீங்க, போஸ்டர் கிரியேட் பண்ணிருப்பீங்க, அதை தாண்டி அதே விஷயத்தை வீடியோவை எப்படி கொடுக்க முடியும்? சரிங்களா? நான் கொஞ்சம் சாம்பிள்ஸ் காமிக்கிறேன், இது முடிஞ்ச உடனே சாம்பிள்ஸ் காமிக்கிற பாருங்க. சின்ன சின்ன விஷயங்கள், உட்கார்ந்த இடத்துல இருந்து உங்களால சம்பாதிக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இங்க பண்ண முடியும். அதை நம்ம பார்த்துட்டு வருவோம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா. சரிங்களா? இது செகண்ட் டேல வந்து நமக்கு ஆடியன்ஸை எப்படி பார்க்கிறது, ஆடியன்ஸ் நம்ம என்ன தேவை, அவங்களுக்கு என்ன தேவைப்படுது அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட ப்ரொமோட் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். சரிங்களா? அதான் நம்ம செகண்ட் டேல பார்க்க போறோம். தேர்ட் டே எடுத்துட்டீங்கன்னா உங்களோட கண்டென்ட் எப்படி கிரியேட் பண்றது. வீடியோ கிரியேட் பண்றதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை இல்லையா? நம்ம ரொம்ப எளிமையா சொல்லிடுறோம் வீடியோ கிரியேட் பண்ணணும்னு. அந்த வீடியோ கிரியேட் பண்றதுனா ஃபர்ஸ்ட் எந்த மாதிரி வீடியோன்னு ஒரு கண்டென்ட் ரெடி பண்ணணும், அந்த கண்டென்ட்டுக்கு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணணும், அதுக்கப்புறமா அதை வந்து ப்ரீ ப்ரொடக்ஷன் பண்ணணும், அப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணணும். இத்தனை வேலைகள் இருக்கு. இப்ப இதையெல்லாம் எப்படி செய்யறது அப்படிங்கிற விஷயம் நம்ம 3வது நாள்ல பார்ப்போம். 4வது நாள் வந்துட்டோம்னா அப்பதான் எடிட்டிங் ஸ்டார்ட் பண்றோம். ஓகேங்களா? எடிட்டிங்ல வந்து என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ண போறோம், என்ன எடிட்டிங் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ண போறோம், எந்த மாதிரி டைட்டில்ஸ் கேப்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண போறோம், பேக்ரவுண்ட்ஸ் எப்படி பண்ண போறோம், இது எல்லாமே நம்ம வந்து 4th டே அண்ட் 5th டே பார்ப்போம். சரிங்களா? 4th அண்ட் 5th டே வந்து ஃபுல்லா நம்ம எடிட்டிங் சம்பந்தமா போஸ்ட் ப்ரொடக்ஷன், அதாவது ப்ரீ ப்ரொடக்ஷன்ல எப்படி எடுக்கிறோம்னு பார்க்குறோம், அதை போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல எப்படி நம்ம எடிட் பண்றதுங்கிற விஷயம் 4th அண்ட் 5th டேல பார்ப்போம். அடுத்த 6th டே வரும்போது இதை எப்படி ப்ரொமோஷன் பண்றது, எந்தெந்த இடத்துல நம்ம ப்ரொமோஷன் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயமெல்லாம் பார்ப்போம். இந்த ப்ரொமோஷன்ல எஸ்இஓ எப்படி பண்றது, இல்ல பெய்டு ப்ரொமோஷன் அதை எப்படி பண்றது, அந்த விஷயம் எல்லாமே பார்ப்போம். அது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். பெய்டு பண்றவங்க பெய்டு பண்ணலாம், இல்ல ஃப்ரீயா பண்றவங்க ஃப்ரீயா பண்ணலாம். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா எப்படி மெஷர் பண்றது. நம்ம ஒரு வீடியோ போட்டுறோம், அந்த வீடியோ நமக்கு எந்த அளவுக்கு கஸ்டமர்கிட்ட போய் சேருது,
அப்படிங்கிற விஷயம் தெரியணும் இல்லையா? அதை எல்லாமே மெஷர் பண்றதுக்கு டூல்ஸ் இருக்கு. அந்த டூல்ஸை வச்சு நம்ம வீடியோ எப்படி போய் சேர்ந்திருக்கு, இது வேல்யூபிளா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு, இல்லைன்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி என்கேஜ்மெண்டான வீடியோ ரெடி பண்றதுக்கான வழிகளை நம்ம பார்ப்போம். சரிங்களா? இப்ப நான் சில சாம்பிள்ஸ் நம்ம சொல்றேன், காட்டுறேன். அந்த சாம்பிள்ஸ் பாருங்க. ஒரு வீடியோ எப்படி கிரியேட் பண்றதுங்கிறதுக்கான சின்ன சின்ன சாம்பிள்ஸ். இப்போ பாத்தீங்கன்னா நான் வீடியோ ஷேர் பண்றேன் பாருங்க. ஓகேங்களா? இது வந்து ஒரு சின்ன போஸ்டர் தான். அந்த போஸ்டர் வந்து நான் வீடியோவா கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். இந்த கன்வெர்ட் பண்ணதுல பாத்தீங்கன்னா இந்த ஆடியோ ஒரு ஏஐ ஆடியோ. இந்த ஆடியோக்கு எந்த ஒரு இதுவுமே ரெடி பண்ணல. ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணியிருக்கோம். அந்த ஸ்கிரிப்டை கம்ப்யூட்டர்கிட்ட கொடுத்து பேச சொல்லியிருக்கோம். அது ஆடியோ ரெடி பண்ணி கொடுத்துருக்கு. அந்த ஆடியோவை வச்சு நம்ம சின்னதா ஒரு டெக்ஸ்ட் அனிமேஷன் தான், இது வேற ஒண்ணுமே இல்லை. அதை வந்து வீடியோவா ரெடி பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இந்த மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன அட்வர்டைஸ்மெண்ட்ஸ். சரிங்களா? இதெல்லாம் வந்து நீங்க உங்ககிட்ட இருக்கிற மொபைலை வச்சோ இல்ல ஒரு சின்ன லேப்டாப்போ அல்லது ஒரு டெஸ்க்டாப்போ இருந்ததுனாலே நீங்க ரெடி பண்ணிட முடியும். சரிங்களா? இது உங்களோட ப்ராடக்டாவும் இருக்கலாம். இல்ல வந்து நீங்க இன்னொருத்தருக்கு செஞ்சும் கொடுக்கலாம். செஞ்சு கொடுக்கறதுனால உங்களுக்கு அதுல ஒரு இன்கம் வந்துட்டு இருக்கும். இல்ல நீங்க டைரக்டா உங்க ப்ராடக்ட் அப்படின்னா உங்க ப்ராடக்ட்டுக்கு ஒரு விளம்பரம் பண்றதுக்கான ஒரு அருமையான விஷயமா இருக்கும். சரிங்களா? இது வந்து ரொம்ப பேசிக்கான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட். இதே மாதிரி பாத்தீங்கன்னா ரொம்ப ப்ரொஃபஷனலா நம்மளால அட்வர்டைஸ்மெண்ட் ரெடி பண்ண முடியும். எக்ஸ்பிளைனர்ஸ் வீடியோம்பாங்க. உங்களோட ப்ராடக்ட்டை பத்தி நீங்களே பேசி அதை வந்து நம்ம ப்ரமோட் பண்றது. இன்ஸ்டாகிராம்ல பார்த்திருந்தீங்கன்னா நிறைய வந்துட்டு இருக்கும். அதே மாதிரி ஃபேஸ்புக் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய வந்துட்டு இருக்கும். அதுல ஒரு வீடியோ உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ஒரு சூட்சமத்தை புரிஞ்சுக்கிட்டா நம்மளோட வாழ்க்கை சொர்க்கமாக மாறிடலாம். ஒரு ஹஸ்பண்ட் ஒரு ஒய்ஃபு கிட்ட சொல்கிறாங்க, நான் என்னை பார்த்துக்கிறேன், நீ உன்னை பார்த்துக்க அப்படின்னு சொல்கிறத விட, நான் உன்னை பார்த்துக்கிறேன், நீ என்னை பார்த்துக்கன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? ஆனால் இது ப்ராக்டிக்கலி எப்படி பாசிபிள்? எப்பவுமே 100% கூடவே இருக்க முடியுமா? ஸோ இந்த மூன்றாவது ஒரு டைமென்ஷன் வாழ்க்கையே சொர்க்கமாக மாற்றலாம். நான் என்னை பார்த்துக்கிறேன் உனக்காக, நீ உன்னை பார்த்துக்க எனக்காகங்கும் போது எப்படி இருக்கும்? இதே மாதிரி பிஸ்னஸ்லேயும் நான் எங்கேயோ போயிட்டுருக்கேன், பிஸ்னஸ் எப்படியோ போய்ட்டுருக்குன்னு நிறைய பேர் இருக்காங்க. அதுவே நான் பிஸ்னஸில் உழைக்கிறேன், பிஸ்னஸ் என்னை பார்த்துக்கேன்னு சொல்கிறது ரெண்டாவது வகை. இதே மூணாவது ஒரு வகை இருக்குது. நான் என்னை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன் பிஸ்னஸ்க்காக, பிஸ்னஸ் ஒன்றுமே நீ பார்த்துக்க சிஸ்டமேட்டிக்காக எனக்காக அப்படிங்கும்போது பிஸ்னஸ் மேசிவ் சக்ஸஸ் ஆகும். உங்களோட கருத்துக்களை கீழே கிளிக் பண்ணுங்கள். இது பல்பான இருந்துச்சுன்னா பல்பான்னு டைப் பண்ணுங்கள். ஓகே, இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட். இந்த வீடியோ வந்து கஸ்டமர் கொடுத்துருவாங்க. உங்க ப்ராடக்ட்டுக்கு அப்படின்னா நீங்க தாராளமா நீங்களே வந்து இதை ரெடி பண்ணிக்க முடியும். உங்க ப்ராடக்டை பத்தி நீங்க ஒரு தெளிவா ஒரு ஸ்கிரிப்ட் ஒரு நிமிஷத்துக்குள்ள ரெடி பண்ணி அதை வந்து பேசி வீடியோவா எடுத்து அதுல இருந்து நீங்க வந்து பேக்ரவுண்ட் இந்த மாதிரி கட் பண்ணி பேக்ரவுண்ட்ல ஒரு வீடியோ போட்டு அதுக்கு சம்பந்தமா நீங்க என்ன சொல்ல போறீங்களோ உங்களோட ப்ராடக்ட் இருந்தா அந்த ப்ராடக்ட்டை பத்தின வீடியோ
அதுக்கு ஆடியோ கொடுத்துட்டு சவுண்ட் எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணி நம்ம பண்ணலாம். ஓகேங்களா? இது எல்லாமே நீங்களே பண்ண முடியும். ஏன்னா இன்னைக்கு வந்து ப்ராடக்ட் அப்படிங்கறத ரொம்ப ஈஸியா செஞ்சிடறோம். இல்ல வாங்கி விற்கிறதோ ஏதோ ஒண்ணு ரொம்ப தரமா ஒரு விஷயத்தை நம்மளால ரெடி பண்ணிட முடியும். ஆனால் அதுக்கு மார்க்கெட்டிங்கிறது நிறைய பெரிய சேலஞ்சாவே இருக்கு. இந்த மார்க்கெட்டிங் பண்ண முடியாம திணறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. அந்த வகையில அந்த மார்க்கெட்டிங்கிற விஷயத்தை நீங்களே பண்ண முடியும் எளிமையா அப்படிங்கறதுக்காக தான் இந்த கோர்ஸ். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க நீங்க அதுல ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த கோர்ஸ் பாத்தீங்கன்னா நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி கோர்ஸோட ஃபீஸ் வந்து ரூ. 999. 7 நாள் இந்த கிளாஸ் இருக்கும். சரிங்களா? நீங்க ஜாயின் பண்ற மாதிரி இருந்தா தாராளமா ஜாயின் பண்ணிக்கலாம். இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க எப்ப வேணாலும் கேட்கலாம். இப்ப நீங்க அன்மியூட் பண்ணீங்கனாலும் கேட்கலாம். நாளைக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. நீங்க ஜாயின் பண்ற மாதிரி இருந்ததுன்னா பே பண்ணிட்டு எனக்கு ஒரு ஸ்கிரீன்ஷாட் மட்டும் அனுப்புங்க. ஓகேங்களா? இதுல வேற ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா நீங்க இப்பவே கேட்கலாம். அன்மியூட் பண்ணுங்க. ஜஸ்ட் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க இல்ல அன்மியூட் பண்ணுங்க. அன்மியூட் பண்ணிட்டு நீங்க டவுட் இருந்ததுன்னா கேட்கலாம். ஓகே, நீங்க யோசிச்சுட்டு முடிவு பண்ணுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாளைக்கு ஈவினிங் வரைக்கும் கிளாஸ் டைம் இருக்கு. நாளைக்கு ஈவினிங் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். விருப்பம் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.